நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இதோ தூசிக்கும் சாம்பலுக்கும் குப்பைக்கும் ஒப்பான என்னை ராஜா நீர் மறைத்து தகப்பனே, அப்பா நீரே வெளிப்படும்படியாக நீர் ஒப்பு கொடுக்கிற ராஜா. இதோ ராஜா உம்முடைய வார்த்தையானது தகப்பனே இருபுறமும் கற்குளமுள்ள பட்டயமானது ராஜா, ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளாக ஊடுருவி செல்வதாக ராஜா. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்தில் கிருகை செய்திடும்படியாக நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆண்டவர் எனக்கு இன்று கொடுத்த வசனம் பழமொழியாகமம் 1:2. என் கட்டளைகளை உன் மனதிலே செல்வம் போல் கட்டி காத்துவை, உன் கண்விழியை போல் காத்துக்கொள், என் சட்டத்தை அனுசரித்து வந்தால் வாழ்வு பெறுவாய். கடவுளுடைய கட்டளை நம்ம எப்படி கை கொள்ளணுமா? செல்வம் சேர்த்து வைக்கிறவன் எப்படி இன்னும் அதிகமாய் செல்வம் சேர்த்து வைக்க ஆவலோடு இருப்பானோ, அதே போல் ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிப்பதில் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணுமா? விழிப்பாய் இருக்கணும். நம் கண் விழி எப்படி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எப்படி இமைத்து கொண்டே இருக்கிறதோ, அதே போல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை கடைபிடிப்பது என்ன செய்யணுமா? கருத்தாய் இருக்கணும். அப்படி அவருடைய கட்டளைகளை நம்ம அனுசரித்து வந்தோமானால் என்ன பெறுவோமாயா? வாழ்வு, நித்திய வாழ்வை என்ன செய்வோமா? பெறுவோம். கட்டளை என்றால் என்னையா? மனிதன் பாவத்தை விட்டு விலகணும், கடவுளுடைய நீதியின்படி நடக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? கட்டளைகளையே ஏற்படுத்தினார். பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் என்ன செஞ்சிருக்காரு? கட்டளையே கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் கடைபிடிக்கிறவங்களாக இருக்கணும். அதை அசட்டை செய்கிறவர்களாக, அதை விட்டு விலகி வாழக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருபோதுமே இருக்கக்கூடாது. யாத்திராகமம் 31-32 ஃபுல்லாக வாசித்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. மோசே என்ன செஞ்சார்? இஸ்ராயேல் மக்களை வழிநடத்திட்டு வந்தாரா? ஆண்டவர் என்ன செஞ்சார்? 10 கட்டளைகளை நமக்கு கொடுத்தாரு. மோசே 40 நாட்களாய் இரவும் பகலுமாய் ஆண்டவரோட மலை மேலே ஏறி அமர்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்து என்ன செஞ்சார்? ஆண்டவரே அவருடைய கைகளினால் அந்த கற்பலகையில் அவர் 10 கட்டளை என்ன செஞ்சார்? எழுதி கொடுத்தாரு. அந்த கட்டளைகளை மோசே வாங்கி கீழே இறங்கங்குள்ளாட்டி நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தோம்? பாவம் செய்யக்கூடியவர்களாக தான் என்ன செஞ்சோம்? இருந்தோம். ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்து அதை நம்ம கடைபிடிக்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். மோசே அந்த 10 கட்டளைகளை வாங்கிட்டு இறங்கி கீழே வரும்போதே ஒரே ஆரவாரமான சத்தம், ஒரே பாட்டு, ஒரே இறைச்சலான சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்னு மலையிலேருந்து இறங்கி வராரு. இறங்கி வர நேரத்தில் பார்க்குறாரு, ஒரு கன்றுக்குட்டியை செய்து என்ன செய்கிறாங்க? வழிபட்டு அதுக்கு ஆரவாரத்தோட திருவிழா என்ன செஞ்சிட்ருக்காங்க? கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே மோசேக்கு என்ன ஆயிடுச்சு? கோபம் வந்துருச்சு. உடனே கையில் இருந்த பலகை என்ன செஞ்சிடறாரு? கோபம் தாங்க முடியாமல் தூக்கி போட்டு அதை உடைச்சிட்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு? ஆண்டவர் கூட இருக்கிறவங்களாம் ஏன் கூட வந்து நில்லுங்க, இந்த கண்குற்றியை எதுக்கு செஞ்சீங்கன்னு கேட்கும்போது மக்கள் எல்லாம் வற்புறுத்துனாங்க, அதனால தான் செஞ்சோன்னு ஆரோன் என்ன செஞ்சிருவார். இத்தனை நாள் ஆச்சு நீங்கள் மேலே போய், நீங்கள் வருவீங்களோ வரமாட்டீங்களோ, எங்களுக்கு உண்மையான ஒரு வழிகாட்டி இல்லை, உண்மையான ஒரு தெய்வம் இல்லைன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இப்படி ஒரு காரியத்தை செய்ய சொல்லி என்னை செய்ய வச்சாங்க அப்படின்னு ஆரோன்னு சொல்லிடுவார். அப்போ மோசே சொல்லுவார், ஆண்டவர் பக்கம் நிற்கிறவங்களாம் ஏன் பின்னாடி வந்து நில்லுங்க அப்படிங்கும்போது பாதி பேர் என்ன செஞ்சுருவாங்க? மோசே பின்னாடி வந்து நின்றுவாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த கண்குற்றி பக்கத்தில் தான் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அப்போ மோசே சொல்லுவார், மீதி பேர் எல்லாருமே என்ன செஞ்சிருவீங்க? இறந்து போயிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. மீதி இருக்கிறவங்க அவங்கள என்ன செஞ்சிருவாங்க? குத்தி கொலை பண்ணி கொன்றுவாங்க. கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்து வாழ்ந்தோம்னா நம்ம எப்படிப்பட்ட வாழ்வை பெறுவோம்? நித்திய வாழ்வை பெறுவோம். அவருடைய கட்டளை கடைபிடிக்காமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் நம்ம வாழ்ந்தோம்னா என்ன செய்வோம்? என்னையா நடந்துச்சு?
சாவு தான். அவருடைய கட்டளை நம்ம கடைபிடிக்கலைன்னா என்ன தான் நடக்கும்? சாவு தான் நடக்கும். ஆண்டவர் எதுக்காக இந்த 10 கட்டளைகளை கொடுத்தாரு? நம்ம பாவம் செய்யணுங்கிறதுக்காகவா கொடுத்தாரு? பாவம் செய்யக்கூடாது, பாவத்திலேருந்து ஒரு மீட்பு பெறணும், ஒரு விடுதலை பெறணும்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? 10 கட்டளைகளை நமக்கு நியமமாக கொடுத்தாரு. ஆனால் அந்த 10 கட்டளை ஆண்டவர் கொடுக்கும் போதே நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தோம்? பாவம் செய்யக்கூடியவர்களாக தான் இருந்தோம். கடவுள் பக்கம் நின்றவர்கள் உயிர் பிழைத்தன, கடவுள் பக்கம் நிற்காதவர்கள் என்ன செஞ்சாங்க? சாவுக்கு உள்ளாகினர். ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடித்து நம்ம வாழ்ந்தோம்னா ஒருபோதும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? நம்மை கைவிடவே மாட்டார். யாத்திராகமம் 31, 32 ஃபுல்லாகவே எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நிறைய காரியங்கள் என்ன செஞ்சுருப்பார்? மோசே வழியாக செய்திருப்பார். அடுத்ததா யோசேப்பு. யோசேப்பை பற்றி எல்லாருக்குமே தெரியும்ல. யோசேப்பு எப்படிப்பட்டவராக இருந்தார்? அழகிய தோற்றமும் எழிலுள்ள முகத்தையும் கொண்டவர். அவர் பார்ப்பதற்கே எப்படிப்பட்டவராக இருந்தார்னா அழகுள்ளவராக இருந்தார். அப்போ அரசனின் மனைவி என்ன செய்கிறாங்க? அவரை பாவத்துக்கு தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னோடு பாவம் செய்யவா, என்னோடு பாவம் செய்யவான்னு சொல்லி அவரை பாவத்துக்கு தூண்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யோசேப்பு, ஆண்டவர் அவரோடு இருக்கிறார், அவருடைய கட்டளைகளை நியமங்களை அவர் மனதில் கொண்டு என்ன செய்கிறாரு? அந்த பாவத்தை விட்டு விலகி கொண்டே என்ன செய்கிறாரு? ஓடிக்கொண்டே இருக்கிறாரு. ஒரு நேர கட்டத்தில் என்ன செஞ்சிடறாங்க? அவங்க அவரை பாவத்துக்கு இழுத்து அவர் வரலேங்கவும் உடனே பழியை என்ன செய்கிறாங்க? அவர் மேலே போட்டுறாங்க. அவர் என்னோடு என்ன செய்கிறான்? என் அறைக்குள்ளே என்னை பாவத்துக்கு உட்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி அரசனிடம் என்ன செஞ்சுறாங்க? யோசேப்பு மேலே பழியை போட்டுறாங்க. உடனே அரசர் அதை பார்த்த அரசர் என்ன செய்வார்? யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்போம். ஒரு பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம என்ன செய்வோம்? நம்பக்கூடியவர்கள். அதை பார்த்த உடனே அரசர் நம்பி என்ன செஞ்சுறாரு? யோசேப்பை சிறையில் போட்டுறாங்க. சிறையில் யோசேப்பு இருக்கும்போது ஒரு கனவு தோன்றுது. அந்த கனவுக்கு யோசேப்பு விளக்கம் கொடுக்கிறார். ஒருத்தர் பானபாத்திரக்காரர், மற்றொருவர் அப்ப தலைவன். பானபாத்திரக்காரனுக்கு 2 பேர்த்துக்குமே ஒரு கனவு வருது. அதற்கான விளக்கத்தை யார் கொடுக்குறா? யோசேப்பு கொடுக்குறாரு. அந்த யோசேப்பின் விளக்கத்தில் ஒருத்தர் மீண்டும் அந்த அந்த அரசனுடைய பதவியில் மீண்டும் போய் வேலை செய்வீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொருத்தருக்கு என்ன சொல்கிறாரு? கழும் மரத்திலே தூக்கிலிடப்படுவீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த கனவுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த கனவின் விளக்கம் அப்படியே என்ன செய்யுது? நடக்குது. ஆனால் பானபாத்திரக்காரன்ட்ட யோசேப்பு சொல்கிறாரு, இது மாதிரி நடந்து நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா என்ன செய்யுங்க? எனக்காக அரசனிடம் பரிந்து பேசுங்க, நான் குற்றம் செய்யலைன்னு சொல்லுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் என்ன செஞ்சிடறான்? மறந்துடுறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யவே இல்லை? மறக்கவே இல்லை. ஏன்னா அவருடைய கட்டளையை கடைபிடித்து வாழ்கிறவரை ஆண்டவர் மறப்பாரா? அழிவுக்கு தான் விடுவாராம்? விடவே மாட்டார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அரசனுக்கு ஒரு கனவு வர வைக்கிறாரு. அந்த கனவிற்கான ஒரு விளக்கத்தை என்ன செய்கிறாரு? யாராலையும் கொடுக்க முடியல. அப்போ தான் பானபாத்திரக்காரனுக்கு என்ன செய்யுது? ஒரு திடீர்னு ஞாபகம் வருது. இது மாதிரி நமக்கு விளக்கம் கொடுத்தாரு, அவர் சிறையில் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க? அவரை கூட்டிகிட்டு அந்த கனவுக்கான விளக்கத்தை என்ன செய்கிறாரு? யோசேப்பு சொல்கிறாரு. உடனே அவர் என்ன செய்கிறாரு? இனிமேல் நீங்களே இது எல்லா காரியங்களும் என்ன செஞ்சுக்கங்க, பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அரச பதவியை என்ன செய்கிறாரு? யோசேப்புக்கு தராரு. அப்போ ஆண்டவர் அவர் கூட இருந்து அவரை வழி நடத்தியதால் தான் அவர் என்ன செய்யலை? பாவம் செய்யவே இல்லை. கடவுளுடைய கட்டளையை 6வது கட்டளை என்னையா? மோக பாவம் செய்யாதே. அந்த 6வது கட்டளைக்கு விரோதமாக அவர் என்ன செய்யவே இல்லை? பாவம் செய்யவே இல்லை. அந்த பாவத்திற்கு அவங்க எத்தனை முறை தூண்டினாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்ம அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று உணர்ந்து அந்த பாவத்தை விட்டு என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க? ஓடிக்கொண்டே இருந்தார். ஒரு சூழ்நிலையில் குற்றவாளி என்று நியமித்து என்ன செஞ்சாங்க? அவரை சிறையில் போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருபோது அவர் என்ன செய்யவே இல்லை? கைவிடவே இல்லை. மீண்டும் அவருக்கு ஒரு அரச பதவியை என்ன செஞ்சார்?
கொடுத்து ஒரு உயர்வை என்ன செஞ்சார், கொடுத்தாரு. மனிதர்கள் மறந்து போகலாம், ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், ஒருபோதும் மறவாத நேசர். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் உணரக்கூடியவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம உணர்றோமையா, ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறாரு, ஆனால் நம்ம உணர்வு இல்லாதவர்களாக தான் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அப்படி இருந்தோம்னா நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம் இல்லையா. நம்மளும் என்ன, மனிதன் எப்படிப்பட்டவன், பலவீனமானவன் ஆண்டவருக்கு தெரியும். இந்த பலவீனத்தால் நம்ம வீழ்ந்து வீழ்ந்து என்ன செஞ்சுட்டே இருக்கோம், பாவம் செய்துக்கிட்டே இருக்கோம். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை என்ன செய்கிறோம், செய்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக நாம் அல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அதை உணர்ந்தவர்களாய் நாம் என்ன செய்யணும், ஆண்டவருடைய கட்டளைகளை நேசிக்கணும். எப்படி ஆண்டவருடைய கட்டளையை யோசேப்பு தன் உயிருக்கும் மேலாக நேசித்தாரோ அதே போல் நம்மளும் என்ன செய்யணும், நேசிக்கணும். அது செல்வம் சேர்த்து வைப்பதற்கு மேலாக என்ன செய்யணுமா, நம் மனதிலே காத்து வைக்கணுமா. அப்படி காத்து வைத்து நம்ம வாழ்ந்தோமானால், கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்தோமானால் ஆண்டவர் நிச்சயம் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் நம்மை குறைவின்றி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 39, 40, 41 எடுத்து வாசித்தீங்கன்னா இது ஃபுல்லாக அப்படியே இருக்கும். அதை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது யோபு. யோபு எப்படிப்பட்டவரையா இருந்தார், செல்வம் நிறைந்தவராய், அவரிடம் இல்லாத செல்வமே என்ன இதில் இல்லை. ஆடு மாடு ஒட்டகம் பிள்ளைகள் சொத்து பத்து நிறைய செல்வங்களோடு என்ன செஞ்சார், யோபு வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் யோபு ஆண்டவருக்கு உத்தமமாய் நீதியுமாய் என்ன செஞ்சார், நடந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்திருக்க கூடுமோ என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு என்ன செய்வார், தகன பலி செலுத்துவார். ஒரு நாள் கூட ஆண்டவருக்கு பலி செலுத்தாமல் இருக்கவே மாட்டார். அவ்வளோ கரெக்டாக ஆண்டவருடைய கட்டளை என்ன செஞ்சார், கடைபிடித்து வாழ்ந்து கொண்டு வந்தார். யோபோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சோதனையை அனுமதித்தார். ஆனால் அவர் என்ன செய்யலை, ஒருபோதும் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையை இழக்கவே இல்லை. அவர் எவ்வளோ செழிப்பவாய் வாழ்ந்தாரோ அவ்வளவாய் அவருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் புண்களால் வாட்டினாங்க. நிறைய அவதூறான பேச்சுக்கள், அவமதிக்கக்கூடிய பேச்சுக்கள், முற்றார் உறவினரால் புறக்கணிக்கப்படுறாரு. குப்பை தொட்டி பக்கத்தில் என்ன செய்கிறாரு, கிடத்தப்படுகிறார். அப்படி இருந்தும் எவ்வளவோ கஷ்டம் கவலை கண்ணீர் எல்லா சூழ்நிலைகள் இருந்துமே அவர் என்னவே செய்யலை, ஆண்டவரை ஒருபோதும் மறுதளிக்கவே இல்லை. ஆண்டவருக்கு எதிராய் ஒரு வார்த்தை கூட அவர் என்ன செய்யலை, பேசவே இல்லை. எகிப்து ஒரு வார்த்தை கூட, ஒரு முணுமுணு கூட என்ன செய்யலை, ஆண்டவருக்கு எதிராக யோபு சொல்லவே இல்லை. என்னதான் நான் தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே நிர்வாணியாகவே பிறந்தேன், மீண்டும் நிர்வாணியாகவே போவேன்னு சொல்லி யோபு என்ன சொல்கிறாரு. ஒவ்வொன்றா அழியுது. முதல்ல ஆடு அழியுது, மாடு அழியுது, ஒட்டகம் அழியுது, பிள்ளைகள் பூரா அழியிறாங்க. ஒவ்வொருத்தங்க என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் ஒருத்தன் தான் தப்புனே அதை உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு. எல்லா காரியங்களையும் அவர் தாங்கி கொண்டு என்ன செஞ்சார், பொறுமையாய் கடவுளுக்குள்ளாக நீதியாய் என்ன செஞ்சார், வாழ்ந்தார். யோபுவை போல நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் இருக்கும், கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும். ஆனால் ஒருபோதும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடியதை என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. நம்ம கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவரை தேடும்போது தான் ஆண்டவர் அநேக காரியங்கள் என்ன செய்வார், தருவார். நம்ம துன்பம் வருது, நமக்கு வேதனையாக இருக்குது, நம்மளால் அந்த நேரத்தில் ஜெபிக்க முடியாதுன்னு சொல்லி சோர்ந்து போகிறவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த சோதனையின் மத்தியில் தான் ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும், தேடணும். ஆண்டவர் யோபு வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதத்தில் என்ன செஞ்சுட்டே இருப்பாராம், ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாராம். ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். நான் செஞ்ச பாவமாக இருக்காது, ஆனால் பாவத்திற்கு பரிகாரமாக நீங்கள் அநேக காரியங்களை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்வார், ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே தான் இருப்பார். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை என்ன செஞ்சார், கேட்டார். அதற்கு 2 மடங்காய் ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சார்,
அவர் இழந்து போன செல்வத்தை அனைத்தையும் 2 மடங்கா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தால் ஆண்டவர் யோபுவுக்கு கொடுத்தாரு. நினச்சி பாருங்க, நம்ம ஒரு சில நேரங்களில் ஒரு சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் தடைப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த காரியத்தை மீண்டும் ஆண்டவர் நாம் நினைத்ததை விட அற்பமாக என்ன செய்வார், அதிசயமாக நமக்கு செய்து கொடுப்பாரு. அப்போ நம்மளுடைய சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அளவில்லாததாக தானே இருக்கும். இல்லை எல்லாருமே கஷ்டத்தோடு ஏற்றுக்குவீங்களா? இப்போ நம்மளுடைய சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? 2 மடங்கு உள்ளதாய் இருக்கும். அதே போல தான் ஆண்டவர் யோபுவோட வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ரெட்டிப்பாய் கொடுத்தார். அப்போ ஒருபோதும் ஆண்டவருடைய கட்டளை என்ன செய்யக்கூடாது, புறக்கணிக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் அதை நம்ம எப்படிப்பட்டவங்களா காத்து கொள்ளணும்னா, நம் கண்விழி போல என்ன செய்யணும், காத்து வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கட்டளையை கொடுத்துருக்கிறாரு. அதை மீறும்போது தான் அவருடைய கோபம் என்ன செய்யும், வெளிப்படும். ஆண்டவருடைய கட்டளையை மீறினாதானே நமக்கு கோபம் வரும். இப்போ பிள்ளைகள் இருக்காங்கன்னா பெற்றோர்களுக்கு தெரியும் இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். 1 தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம், 3 தடவை கூட சொல்லுவோம். நம்ம சொல்லியுமே அந்த காரியத்தை, அந்த பிள்ளை அந்த காரியத்தை செய்யும்போது நம்ம என்ன செய்வோம், கோபம் வந்து சட்டுன்னு அடிப்போமா இல்லையா? கண்டிப்பாக அடிப்போம். அப்போ ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்யும்போது ஆண்டவர் 1 முறை அமைதியாக இருப்பார், 2 முறை அமைதியாக இருப்பார், 3 முறையும் அமைதியாக இருப்பார். மீண்டும் மீண்டுமாய் நம்ம அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார், அவருடைய கோபம் வெளிப்படும். சோதோகுமாரம் பட்டணம் இருக்கு இல்லைங்க, அந்த நாடு எதனால் அழிஞ்சிச்சு? அவருடைய பாவம். அவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா வாழ்ந்தாங்க? விபச்சார வேசித்தனம் செய்து கொண்டு வாழ்ந்தாங்க. யார் யாரோட வேணாலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்படி ஒரு பாவத்தை தான் செய்து கொண்டு வாழ்ந்தாங்க. அதில் லோத்து மட்டும்தான் என்ன செஞ்சார், கடவுளுக்கு உண்மையும் உத்தமுமாய் நீதியுமாய் என்ன செஞ்சார், வாழ்ந்தார். கடவுளின் கட்டளையை கடைபிடித்து அந்த பாவமான ஊரில் ஒருத்தர் பாவம் செஞ்சால் நம்ம வாழ்கிறது ஈஸி. இந்த ஊரே பாவம் செய்து அதில் ஒருத்தர் மட்டும் உத்தமாக இருக்கிறது மிக லேசான காரியம் இல்லை. அதே அந்த காரியத்தில் லோத் என்ன செய்கிறாரு, பாவம் செய்யாமல் ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாக என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. லோத்து மட்டும் ஆண்டவர் வந்து வானதூதர் லோத்து வீட்டுக்கு வந்து இது மாதிரி இந்த நாட்டை நான் என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன், நீ உன் பிள்ளையும் உன் மனைவியும் கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன செய்கிறாரு, மற்றவங்க பார்க்குறாங்க, உன் வீட்டுக்கு வந்தவங்கள எனக்கு வெளியே அனுப்பி வை, அவரோடு நான் உறவு கொள்ளணும்னு சொல்லி மற்றவங்க கேட்குறாங்க. பார்ப்பவர்கள் கண்ணுக்கு என்ன செஞ்சது, அவருடைய பார்வைகள் அடைக்கப்பட்டன, கதவுகள் மூடப்பட்டனன்னு சொல்லி ஆதியாகமம் 19 ஃபுல்லாக இருக்கும். அதை எடுத்து வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 19 ஃபுல்லாக. அப்போ சோதோம் குமாரன் பட்டணத்தை ஆண்டவர் என்ன செய்வார், ஒன்றுமில்லாமல் அழித்து போடுவார். ஆபிரகாம் எழுந்து விடியற் காலையில் அந்த வழக்கா கிழக்கோ அந்த புறம் திரும்பி பார்க்கும்போது வெறும் நெருப்பும் புகையுமா தான் என்ன செஞ்சுட்டு இருந்ததான், அங்கிருந்து புறப்பட்டு கொண்டு இருந்ததான். இப்போ அந்த சோதம் குமாரன் பட்டத்தை முழுவதையும் என்ன செஞ்சிட்டார், ஆண்டவர் அழித்து போட்டுட்டார். எதனால்? அவர் ஆண்டவருடைய கட்டளை யாருமே என்ன செய்யலை, கடைபிடிக்கலை. எல்லாருமே பாவத்தை மேலும் மேலும் அதிகமாக செய்து கொண்டே இருந்தாங்க. ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல் என்ன செஞ்சது, விளம்பிட்டது. தீப்பொறியாய் ஒவ்வொருவரையும் என்ன செஞ்சிட்டார், ஆண்டவர் கொன்று போட்டார். அப்போ நம்ம ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிப்பதில் கருத்தாக இருக்கணும். நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியம் எது என்று தேடி செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு எதிராக நம்ம பாவம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது. அப்படி செய்தோமானால் இந்த சோதம் குமாரன் பட்டணத்தில் நிகழ்ந்தது போல தான் என்ன செய்யும், நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கோபம் என்ன செய்யும், வரும். அவர் கோபம் எப்படிப்பட்டது என்று தெரியாது. ஒவ்வொருடைய வாழ்க்கையின் அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல ஆண்டவர் என்ன செய்வார், தண்டிப்பார். பிரைஸ் தி லார்ட். நம்மளோட குளோரியா மினிஸ்ட்ரி எடுத்துக்கங்களே. நமக்கு ஆண்டவர் 10 கட்டளையை கொடுத்தாருன்னு தெரியும். நம்ம ஞாயிற்றுக்கிழமையான பூசைக்கு போவோம், அதுவும் போனால் போவோம், இல்லைன்னா இல்லை. நம்ம சாதாரண ஒரு மனிதரை போல தான் என்ன செஞ்சுட்டு இருந்தோம், வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். குளோரியா மினிஸ்ட்ரின்னு ஒன்று தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான்
இப்படித்தான் வாழணும். ஆண்டவர் கட்டளை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? அதை கடைபிடித்து வாழணும். இந்த 10 கட்டளைக்கு விரோதமாக நம்ம பாவமே செய்யக்கூடாது அப்படிங்கிறத நிறைய காரியங்களை நம்ம எதன் மூலமாய் தெரிந்து கொண்டோம்? நம்ம குளோரியா மினிஸ்ட்ரியின் மூலம் தான் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து அவருடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு என்ன செஞ்சார்? சொல்லி கொடுத்தார். அதை தெரிந்து கொண்டு தான் நாம் என்ன செய்யாமல் இருக்கிறோம்? பாவம் செய்யாமல் இருக்கிறோம். உலக மனிதர்களைப் போல அல்லாமல் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் தனியாக என்ன செய்கிறோம்? தோற்றம் அளிக்கிறோம். போன தடவை டாக் கொடுத்தோம் இல்லையா? போன தடவை ஆண்டவர் எதை பற்றி பேசினார்? அன்பு. அதுவும் என்னது தான்? கட்டளை. இப்போ மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டே இருக்காரு? கட்டளையை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ நம்ம இன்னும் ஒரு சில காரியங்களை என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? தவறி போய்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பொய் பேசாமல் இருக்கோமா? கண்டிப்பாக இல்லை. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைனாலும் யாரிடத்தினாலும் நம்ம ஒரு பொய் சொல்ல வேண்டிய நிலைமை என்ன செய்யுது? உருவாகுது. புரணி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பெண்களாகிய நாம் புரணி பேசாமல் இருக்கிறோமா? 2-3 பேர் சேர்ந்தாவே என்ன தான் செய்கிறோம்? நம்மளை பற்றியா பேசுவோம்? நம்மளை பற்றியா பேசுவோம்? அவள் அப்படி பண்ணிட்டா, இவ இப்படி பண்ணிட்டா, இது இப்படி நடந்துருச்சா, அது அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறோம்? ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். புரணி பேசக்கூடியவர்களாக தான் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். பிறரை இச்சையோடு நோக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய பார்வையெல்லாம் பரிசுத்தமாக இருக்குதா? நம்ம ஒருத்தரை உற்று நோக்கும்போது நம்ம எப்படி நோக்கிறோம்? மேலேருந்து கீழே வரைக்கும் என்ன செய்கிறோம்? உற்று நோக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். அப்படி நம்ம பார்க்குற பார்வை என்னது தான்? கடவுளுக்கு விரோதமானது தான். இச்சையோடு நோக்கக்கூடிய பார்வை தான். அப்படி ஒவ்வொரு காரியத்தில் நம்ம மீண்டும் மீண்டுமாக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம்? தவறி போய்கிட்டே இருக்கோம். அதனால தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் அவருடைய கட்டளையை பற்றி என்ன செய்கிறாரு? பேச சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆண்டவருடைய கட்டளையை நம்ம இன்னும் ஒரு சில காரியங்களை முயற்சி எடுத்து என்ன செய்யணும்? கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ நம்ம எந்தெந்த காரியத்தில் நம்ம தவறுறோமோ ஒவ்வொரு இருதயத்திற்கும் தெரியும். நம்ம இந்த காரியத்தில் தவறி போகிறோம், நம்ம இந்த காரியத்தில் தவறி போகிறோம். அப்போ அந்த காரியத்தை நம்ம எப்படி சரி செய்வது? இப்போ ஆண்டவருக்கு விருப்பமான காரியம் என்னதுன்னு சொல்லி நீங்கள் தான் என்ன செய்யணும்? அதை தேடி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். குளோரியா மினிஸ்ட்ரியின் மூலம் தான் நம்ம என்னத்தை செஞ்சோம்? பாவம்னா என்னங்கிறதே அறிஞ்சுக்கிட்டோம். இந்த பாவத்தை விட்டு எப்படி வாழணுங்கிறதை நம்ம என்ன செஞ்சோம்? அறிந்து கொண்டோம். அப்போ கட்டளையை நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி செய்யணும்? கண்மணி போல கருவிலே போல என்ன செய்யணும்? பாதுகாத்து கடைபிடிக்கக்கூடியவர்களாய் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கடவுளின் கட்டளையை கடைபிடித்து வாழ்ந்தால் கடவுள் நம்மை எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் நிறைப்பார்? உபாகமம் 28:1-6 வரைக்கும் வாசிங்க. ஆனால் உன் கடவுளாகிய ஆண்டவருடைய குரலொலிக்கு நீ செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கின்ற அவருடைய கட்டளைகள் யாவையும் கைகொண்டு ஒழுகுவாயாகில் உன் கடவுளாகிய ஆண்டவர் பூமியில் உள்ள எல்லா இனத்தாரை காட்டிலும் உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ அவருடைய கட்டளைகளுக்கு அடங்கி நடந்தால் இப்பொழுது சொல்லப்படும் இந்த ஆசீர்கள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னை விட்டு நீங்க மாட்டா. நீ நகரத்திலும் ஆசீர் பெற்றிருப்பாய், வெளியிலும் ஆசீர் பெற்றிருப்பாய். உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பலனும் உன் மிருக உயிர்களின் பெருக்கமும் உன் மாட்டு மந்தைகளும் உன் ஆட்டு மந்தைகளும் ஆசீர் பெற்றிருக்கும். உன் களஞ்சியங்களும் உனக்கு மிஞ்சி கிடக்கும் பொருட்களும் ஆசீர் பெற்றிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர் பெறுவாய், போகையிலும் ஆசீர் பெறுவாய். பிரைஸ் தி லார்ட். உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து நம்ம வாழ்ந்தோமானால் ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்வார்? தருவார். நம்மளுடைய வீட்டில் இருக்க மாடுகளிலும் சரி ஆடுகளிலும் சரி நம்மளுடைய வீட்டில் மலடிகளை இராதபடியும் ஆண்டவர் என்ன செய்வார்? நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நம்ம வருகையில் என்ன செஞ்சிருப்போம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். போகையிலும் என்ன செஞ்சிருப்போம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்யா? கடவுளுடைய கட்டளைகளை கை கொண்டு அதை கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்?
இருக்க வேண்டும். கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்தாதான் இப்போ இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நம் தலைமையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை ஒன்றுமே என்னது இல்லையா, பொய்யானது இல்லை, எல்லாமே உண்மையானது. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தான் என்ன செய்ய இருக்கிறோம், தடையாக இருக்கிறோம். ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிப்பதில் அசம்பந்தமாக இருக்கிறோம், சோம்பேறியாக இருக்கிறோம், அதை அசட்டை செய்யக்கூடியவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை நம்ம கடைபிடித்து வாழ்ந்தோமானா என்ன செய்யலாம், ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் யார் யாருக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு ஏற்றாற் போல ஆசீர்வாதத்தை என்ன செய்வார், தருவார். அந்நிய விக்கிரங்களுக்கு எதிரான பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்டோம்னா ஆண்டவர் என்ன செய்வார், குழந்தை பாக்கியத்தை என்ன செய்வார், தருவார். ஏன்னா அந்த பாவத்தினால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், குழந்தை பாக்கியம் கட்டப்பட்டு இருக்கிறது. அதற்கு எதிராக நம்ம பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்கும்போது குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்வார், குழந்தை பாக்கியத்தை தருவார். இப்படி ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு காரியங்களும் என்ன செஞ்சுருக்கு, தடைப்பட்டு வைத்திருக்கிறது. அந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம பாவ மன்னிப்பு அனுதினமும் நம்மளுடைய ஜெபத்தில் கேட்கும்போது ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தை என்ன செய்வார், நமக்கு தருவார். ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபம் பண்ணால் போதும்னு மட்டும் இல்லை, குரூப்பாக ஜெயந்து ஜெபமாலை சொல்கிறோம் அது மட்டும் போதும் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிடக்கூடியவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எப்படினாலும் நம்ம என்ன செஞ்சுருப்போம், தவறி போய் பாவம் செய்வோம், செய்யாமல் யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. இப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இடத்துல மண்டிட்டு ஜெபம் பண்ணும்போது பாவ மன்னிப்பு என்ன செய்யணும், நிச்சயம் கேட்கணும். யோபு எப்படி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைய பாவம் செய்திருக்க கூடுமோ என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு தகன பலி செலுத்தினாரோ அதே போல் நம்மளும் ஒவ்வொரு நாள் நம்ம செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பாக என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் அவருடைய ரத்தத்தின் மூலம் நம்ம மீட்பு பெற ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி கேட்டோம்னா ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை என்ன செய்வார், தருவார். எந்தெந்த காரியத்தில் நம்ம தடைப்பட்டிருக்கிறோமோ அனைத்து விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். அதில் உபாகமம் 28:9 வாசியா, நீ உன் கடவுளாகிய ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அனுசரித்து அவருடைய வழிகளில் நடப்பாயாயின் அவர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன்னை தமக்கு புனித இனமாக ஏற்படுத்துவார். பாருங்க, ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடித்து நாம் வாழ்ந்தோம். ஆனால் நம்மளுடைய இனமை எப்படிப்பட்ட இனமாய் ஆண்டவர் மாற்றுவாரா, புனித இனமாய் மாற்றுவாரா. அந்த புனித இனமாய் மாறுவதற்கு நம்ம கஷ்டப்படவே தேவையில்ல. என்ன செஞ்சால் போதும், ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்தாவே போதும். நம்ம ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நம்மை கொண்டு நம்ம இனமே என்ன செய்யப்படும், புனித இனமாய் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். சங்க திருவுரையாகமம் 8:5, அவருடைய கட்டளையை கைக்கொண்டு ஒளிகிறவனுக்கு எந்த தீங்கும் வராது. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கிறவருக்கு ஒரு தீமையுமே என்ன செய்யாதான், வராது. ஆண்டவர் வரவே விடமாட்டார். ஒரு வழியாய் வந்தாலும் அதை 7 வழியாய் என்ன செய்வார், என் ஆண்டவர் அனுப்பி விடுவார். அவருடைய கட்டளையை கடைபிடிப்பதில் நம்ம என்ன எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், கருத்தாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதில் 8:12 வாசியா, ஆனால் 100 முறை பாவம் செய்த பாவியை கடவுள் தண்டித்து கொண்டு வருகிற காரியத்திலேயே நான் கண்டுபிடித்தது என்னவென்றால் அவருக்கு பயந்து அவருடைய திருமுகத்திற்கு அஞ்சி நடக்கிறவர்களே பேறு பெற்றவராய் இருப்பர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு பயந்து அவருடைய திருமுகத்திற்கு அஞ்சி நடக்கிறவர்களே பேறு பெற்றவர்களாய் இருப்பர். கடவுளுக்கு பயந்து அவருடைய திருமுகம், அவருடைய முகத்தை பார்த்தா பாவம் செய்ய தோணுமாயா? ஆண்டவருடைய முகத்தை எல்லாருமே என்ன செய்யணும், பார்க்குறோம். பார்க்கும்போது பாவம் செய்வோமா? கண்டிப்பாக செய்ய மாட்டோம். அவருக்கு பயந்து அவரோடு கட்டளையை கடைபிடித்து அவரோடு அவரை நேசித்து அவரோடு வாழ்ந்தோம்னா என்ன செய்ய மாட்டோம், பாவமே செய்ய மாட்டோம். அப்படி நம்ம அவருக்கு அஞ்சி நடக்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருப்போம், பேறு பெற்றவர்களாய் ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். வெறுமனையாய் அல்ல, பேறு பெற்றவர்களாய் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். சீராக்காகமம் 28:7, கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்காதவர் மேல் அழிவும் சாவும்
அடித்திருக்கின்றன. பாருங்க, ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிக்கலைன்னா என்னதான் நடக்கும்னு சொல்றார் ஆண்டவர். அழிவும் சாவும் கண்டிப்பா நடந்தே தீரும். இதை யாராலையும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. ஆண்டவர் கட்டளையை கடைபிடிக்கலைன்னா எப்படி அழிவு வரணும், எப்படி சாவு வரணும்னு சொல்லி என்ன செய்வார், கண்டிப்பாக கொடுப்பார். அதன் மூலம் தான் அங்கே ஒரு அழிவு என்ன செய்து ஏற்படுது. அழிவின் மூலம் சாவும் என்ன செய்து ஏற்படுது. அப்போ ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிப்பதில் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் விழிப்பாய் அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவருடைய கட்டளை கடைபிடிக்கவில்லை என்றால் அழிவும் சாவும் நிச்சயம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அப்படி சொல்லுது. நான் சொல்லலை, ஆண்டவருடைய வார்த்தை தான் என்ன சொல்லுது. இப்போ ஒவ்வொரு நாளும் அதை கடைபிடிக்க நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். பாவம் எந்தெந்த காரியத்தில் நம்ம தவறி போய் இருக்கிறோமோ ஒவ்வொரு காரியத்தை நம்ம என்ன செய்யணும், சரி செய்யணும். நம்ம எந்தெந்த பாவம் நமக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும், அந்த ஒவ்வொரு காரியத்தை நம்ம என்ன செய்யணும், சரி செய்யணும். 2 அரசர் 18:5 7 வரைக்கும் வாசியா. அவன் தன் இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரின் மேல் முழு நம்பிக்கை வைத்தான். ஆதலால் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் அரசர் அனைவரிலும் அவனைப் போல் ஒருவனும் இல்லை. அவன் ஆண்டவரையே சார்ந்து அவர் வழிகளை நின்று விலகாமல் அவர் மோய்சனுக்கு இட்ட கட்டளைகளை பின்பற்றி வந்தான். ஆதலால் ஆண்டவரும் அவனோடு இருந்தார். அவன் தான் எடுத்துக்கொண்ட காரியங்கள் யாவற்றிலும் ஞானத்துடன் நடந்து கொள்வான். அசீரிய அரசனுக்கு பணிந்திராமல் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். பாருங்க, ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடித்து வாழ்ந்து வந்தோமானால் ஆண்டவர் என்ன செய்வாராம், நம்மோடு இருப்பாராம். எப்படி இருப்பாராம், நம்மோடு இருப்பார். அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகவே மாட்டார். அவர் நம்மோடு கூட இருந்து ஆலோசனை தருகிற தேவனாய் நம்மோடு என்ன செய்கிறார், இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், உணரக்கூடியவர்களாக இருக்கணும். வெறுமனையாய் அல்ல, அதை உணரக்கூடியவர்களாய் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். உணராமல் ஏனோ தானோ என்று உலக மனிதர்களைப் போல நம்ம வாழ்ந்து வந்தோம்னா என்ன தான் செய்வோம், பாவம் செய்ய தான் செய்வோம். இப்போ கடவுளுடைய பிள்ளைகளோடு சேர்ந்தோம்னா கடவுளுடைய வார்த்தையை பற்றி பேசுவோம். எப்படி ஊழியம் பார்க்கலாம், எப்படி ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி 2-3 பேர் சேர்ந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படியாக இருக்கும். இதே கடவுளுடைய பிள்ளை ஒருத்தி மட்டும் இருந்து உலக மனிதர்கள் 2-3 பேர் இருந்தால் என்ன யோசிப்போம், அந்த படம் பார்க்கலாமா, இந்த படம் பார்க்கலாமா, நாடகம் பார்க்கலாமா, அதில் இப்படி நடந்துச்சு, இதில் இப்படி நடந்துச்சு. அவங்களுடைய பேச்சு எப்படிப்பட்டதாக தான் இருக்கும், உலக காரியத்தக்க உள்ளதாக தான் இருக்கும். அதே நம்ம கடவுளுடைய பிள்ளைகளுடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கும், வேறுபட்டதாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதில் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்ம எப்பயுமே எந்த ஒரு காரியம் செய்யும்போது பாவம் செய்யாமல் அதை கவனமாய் அதை மேற்கொள்ளக்கூடியவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்படி நம்ம கடைபிடித்து வாழ்ந்தோம்னா ஆண்டவர் என்ன தருவேன்னு சொல்லியிருக்காரு, நித்திய வாழ்வை தருவேங்கிறார். அவருடைய பரலோக ராஜ்யத்தில் நம்ம என்ன செய்வோம், வீற்றிருப்பவர்களாக இருப்போம். வெறுமனையாய் அல்ல, அவர் நித்திய வாழ்வை நமக்கு என்ன செய்கிறாரு, தருகிறார். அதற்கு நம்ம ஒன்று செஞ்சால் போதும். என்ன செய்யணும், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும். இச்சையோடு யாரும் என்ன செய்யவே கூடாது, நோக்கவே கூடாது. மத்தேயு 5:28 வாசியா. நானும் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்குபவன் எவனும் ஏற்கனவே தன்னுள்ளத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. பாருங்க, யாரையும் நம்ம இச்சையோடு நோக்கினாவே என்ன ஆகுமா, நம்ம விபச்சாரம் செய்ததாயிற்றான். நம்ம போய் செஞ்சாதான் விபச்சாரம் இல்லை, நம்ம இச்சையோடு பார்த்தாவே என்ன ஆயிற்று, விபச்சாரம் செய்ததாயிற்று. அப்போ நம்மளுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும்
ஜெபிக்கக்கூடியவராக இருக்கணும். நம்மளுடைய நினைவுகள், நம்மளுடைய பேச்சுக்கள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுமே எப்படிப்பட்டதாக தான் இருக்கணும்? கடவுளுக்கு பிரியமானதாக தான் இருக்கணும். அப்படி நம்ம ஆண்டவருடைய காரியங்களை அதிகமாக ஈடுபட்டு அதிகமாக செய்யும்போது நம்ம மற்றவங்களை நோக்கும்போது அந்த பாவம் வருமா? கண்டிப்பாக வராது. அப்போ அந்த பாவத்திலிருந்து விடுபட நம்ம ஆண்டவருடைய கட்டளை என்ன செய்யணும்? கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். மார்க் 7:20-23 வரைக்கும் வாசிங்க. மனிதனுள் இருந்து வருவதே அவனை மாசுபடுத்தும். ஏனெனில் மனிதர் உள்ளத்தினின்றே தீய எண்ணம், மோகம், களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், கபடு, கெட்ட நடத்தை, பொறாமை, பழிசொல், செருக்கு, மதிகேடு ஆகியவை வெளிவரும். இத்தீயவையாவும் உள்ளத்திலிருந்தே வந்து மனிதனை மாசுபடுத்தும் என்றார். பாருங்க, வேற எந்த ஒரு காரியமே நம்ம என்ன செய்யாது? மாசுபடுத்தாது. நம்மளுடைய இருதயத்தில் இருந்து வெளிவருகிற ஒவ்வொரு காரியம்தான் என்ன செய்யுது? நம்மளை மாசுபடுத்துகிறது. இப்போ நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்? பரிசுத்தமாக வைத்து கொள்ளணும். அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பதில் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? நிலையாக இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது நம்மளுடைய இருதயத்தில் தேவையில்லாத காரியம் எதுவுமே என்ன செய்யாது? வராது. நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய பேச்சுக்கள், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய சிந்தனை, நினைவு எல்லாமே எப்படிப்பட்டதாய் மாறிடும்? கடவுளுக்கு பிரியமானதாய் மாறிடும். நம்ம அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் ஜெபத்துக்கு வரும்போது மட்டும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், மீண்டும் நம்ம போய் உலக வாழ்க்கை வாழ்வோம், பாவம் செய்வோம். ஆனால் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வருவது தான் அவனை என்ன செய்யும்? மாசுபடுத்தும். அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு அழுக்கான கேடுகளும் தான் என்ன செய்யும்? நம்மை மாசுபடுத்தும். ரோமையர் 1:25. ஏனெனில் அவர்கள் கடவுளின் உண்மையை பொய்யாக மாற்றினர், படைப்பு பொருள்களுக்கு வழிபாடும் ஊழியமும் செய்தனர், படைத்தவரை மறந்தனர், அவரே என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமேன். 32 வரைக்குமே வாசித்தீங்கன்னா தெரியும். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. ஒழுக்குக்கு கேடான காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. நம்ம ஒழுக்கமாக என்ன செய்யணும்? வாழ்கிறதுல கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஒழுக்கக்கேடான செயல்களை, பாவத்தை என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. அந்த ஒழுக்கக்கேடான காரியம் எதை தான் குறிக்கும்னா, அந்த இச்சையான காரியத்தை தான் என்ன செய்யும்? குறிக்கும். அந்த இச்சை என்ன கொண்டு வரும்னா, சாவை என்ன செய்யும்? நமக்கு கொண்டு வரும். ஊனியல்பின் செயல்கள் விண்ணரசுக்கு புறம்பானது. நம்மளுடைய உடலின் ஆசைகள், இச்சைகள் எல்லாமே எப்படிப்பட்டது? பரலோகத்திற்கு விரோதமானது. எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 5:19-21 வரைக்கும். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெரிந்தவையே. அவை பின்வருமாறு: கெட்ட நடத்தை, அசுத்தம், காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சினம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை. இத்தகையவற்றில் ஈடுபடுவோருக்கு கடவுளின் அரசு உரிமையாகாது என்று நான் ஏற்கனவே சொன்னதை இப்பொழுதும் சொல்லி எச்சரிக்கிறேன். பாருங்க, இந்த காரியங்கள் பூரா என்னதான்? ஊனியல்பின் இச்சைகள். இது பூரா பரலோகத்து விரோதமாக நம்ம செய்யக்கூடிய பாவங்கள். இந்த பாவ காரியத்தை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்குள்ளாக நம்ம வாழணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து எச்சரிக்கிறார். கடவுளின் ஆவி நம்மிடையே குடிக்கொண்டால் அதனால் விளையும் பயன்கள் என்ன? அது வாசியா 22. ஆனால் தேவ ஆவி விளைவிக்கும் பலன்களாவன: அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், விசுவாசம், சாந்தம், தன்னடக்கம். இவையுள்ள இடத்தில் சட்டம் எத்தனையும் விதிப்பதற்கு இடமில்லை. பாருங்க, இந்த குணங்கள் அனைத்துமே இருக்கும்போது நம்ம கடவுளுக்கு விரோதமாய் ஒருபோதும் என்னவே செய்ய மாட்டோம், பாவம் செய்யவே மாட்டோம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து இனிமேல் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டோம் என்று உணர்ந்து என்ன செய்யுங்க? ஒவ்வொரு நாளும் அவருடைய கட்டளை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருக்கணும். நீதி பழமொழியாகமம் 7:1-2 ஆண்டவர் சொன்னது போல, என் கட்டளைகளை
உன் மனதிலே செல்வம் போல என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். உன் கண்விழியை போல காத்துக்கொள். என் சட்டத்தை அனுசரித்து வந்தால் வாழ்வு பெறுவாய். இந்த காரியம் நமக்குள்ளாக நடக்கணும் என்றால் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாய் நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த 10 கட்டளைக்கு விரோதமாக நீங்கள் செய்த பாவங்கள் உங்களுக்கே தெரியும். ஒவ்வொருவரும் மன உருக்கத்தோடு உணர்ந்தவர்களாக என்ன செய்யணும்? நேரத்தில் ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும். யார் யாரெல்லாம் தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறீர்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். நேரம் ஆண்டவருக்கும் உங்களுக்குமான நேரம். யாரும் யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க. உணர்ந்து என்ன செய்யுங்க? ஆண்டவரிடத்தில் நீங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை என்ன தரணும்னு விருப்பமாக இருக்கிறார். அதற்கு நீங்கள் உங்களுடைய பாவத்தை விட்டு விலகுனாதான் அதை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும்.